வணக்கம். போட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணி ஒரு கணக்கு எவ்வாறு சுருக்குவது அப்படின்னு இந்த கணக்கில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை போட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணி நம்ம சுருக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ப்ராக்கெட் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த கணக்கில் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணிக்கணும். அப்போ இந்த ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ 24 கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 24 கிடைக்கும். அடுத்தது இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, அடுத்தது இப்போ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே எதுவும் ப்ராக்கெட்லாம் இல்லை. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணுமா? இந்த 4 இந்த 4 இந்த 4 இந்த 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. ஃபஸ்ட்டு டிவைடட், அதாவது போட்மாஸ் ரூல் பிரகாரம் இந்த ப்ராக்கெட்டு அப்புறம் ஆஃபு அப்புறம் டிவிஷன். ஸோ அப்போ டிவிஷன் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டணும். அப்போ ஒரு நாள் 4 அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ கட் பண்ணும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 4+4+4+ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 12 கிடைக்கும். அப்புறம் நம்ம இங்கே டிவைட் பண்ணும்போது இங்கே 1 கிடைச்சிது, அந்த 1ஐயும் போட்டுக்கிறோம். மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா இந்த 6ஆல் இங்கே இதை கட் பண்ணுறோம். 1 6 6 4 6 24 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சிடுறோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே 4 மட்டும்தான் இருக்குது மேலே. ஸோ 4 கீழே இருக்கிற அந்த 12ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13 கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர். இது ஆன்சர் எங்கே பார்த்தீங்கன்னா 4/13 பி ஆன்சர். இதே போல் போட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணி இந்த கணக்கு வந்து சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி.